ஆகாஷ்வாணி. நேர்கள் இனி கேட்கவிருப்பது புத்தகம் பேசுதடி நாடகம். எழுதியவர் முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்கள். இதில் பங்கேற்போர் தூத்துக்குடி எம் மகாராஜன், சிந்தாமணி ஆர் டேனியல் ராஜதுரை, தூத்துக்குடி எஸ் பவானி, தூத்துக்குடி அம்புரோஸ், ஸ்ரீவைகுண்டம் வே ராமச்சந்திரன், கே காளிமுத்து, எஸ் வில்பர்ட், விஜய் ஸ்ரீனிவாசன், நெல்லை ஜோதிபாசு பிடி ஆகியோர். புத்தகம் பேசுதடி நாடகம். அடடா, காலையிலேயே கசகசன்னு என்ன வெக்கையா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் இப்போ கொஞ்ச நாளாவே ஏதோ ஆகிட்டு இருக்கு. என்ன குறை சொல்லாம உன்னால இருக்கவே முடியாத. இந்த மீசைக்கு கொஞ்சம் டை அடிச்சா இன்னும் எனக்கு வயசாயிட்டுன்னு காட்டுறதே இந்த நரம் மீசை தான். இதுவும் ஒரு அழகு தெரியுமா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? இந்தாங்க டீ, சீனி போடலை, குடிக்க. என்னது, சீனி இல்லாமல் ஒரு டீயா? இது குடிக்கிறது ஒன்று தான், கஷாயத்தை குடிக்கிறது ஒன்று தான். இந்த பாருங்க, நீங்கள் இப்படியே ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு தானே பார்த்து பார்த்து செய்கிறேன். சரி சரி, குண்டா குடிக்கிறேன். இல்லைன்னா நீ வளன்னு பேசிக்கிட்டே இருப்பிய. சீனி இல்லாத இந்த கஷாயம் நல்லாத்தான் இருக்கு. நீ கொடுத்த நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டீங்களே. சரி சரி விடு. இன்னைக்கு தேதி எத்தனை? 20ஆம் தேதி. என் நண்பனை பார்க்க வேண்டிய நாள். போன மாதமும் அப்படி தானே சொன்னீங்க, ஆனால் பார்க்க போகலையே நீங்கள். போன மாதமே போயிருக்கணும். என்னவோ இன்னைக்கு என் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது பார்வதி. அவனை உடனே போய் பார்க்கணும். அந்த மனுஷன் முன்னால் உங்களை மாதிரி நல்ல சுறுசுறுப்பாக தான் இருந்தார். ஆனால் என்னைக்கு அவர் மனைவி இறந்தாங்களோ அன்னையிலேருந்து ரொம்ப மோசமாயிட்டார். ஆமாம் பார்வதி, திடீர்னு விட்டத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு சிரிக்கிறான். சில நேரங்களில் ஞானி மாதிரி பேசுகிறான். உடம்புல பல நோய் இருக்குது. தினமும் ஒரு குத்து மாத்திரையை போடுறான். பொண்டாட்டி இருக்கணும், இல்லைன்னா கவனிப்பு குறைவு தான். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி சரி, அதை விடுங்க. உங்கள் நண்பரை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவன் ஒரு பெரிய புஸ்தக பிரியன். வீட்டில் ஒரு 2000 புஸ்தகத்துக்கு மேலே வச்சுருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு புஸ்தகம்னா குழந்தை மாதிரி. தினமும் அதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். புத்தகத்துக்கு உயிர் இருக்கு, அதுவும் என் கூட பேசணும் வேற சொல்லுவான். எனக்கு கேட்குறதுக்கே ஒரு சிரிப்பாக இருக்கும். இருந்தாலும் அவன் புண்டால நான் சிரிச்சுக்கிற மாட்டேன். ஆனால் அவன் ஒரு அறிவு ஜீவி தெரியுமா. நிறைய புஸ்தகங்களை படிக்கிறான், நிறைய பேசுவான். ஆமாம், இவர் காலத்துக்கு பிறகு அந்த புத்தகத்தெல்லாம் யார் காப்பாற்ற போகிறாங்க? அதுதான் எனக்கும் புரியலை. 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு நாள் நான் வரதனை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவன் பேசுனது என் மனக்கண்ணு முன்னால் அப்படியே நிற்கிது. அன்னைக்கு அவன் என்ன சொன்னான்னா, என்ன வரதன், வேலையெல்லாம் பயங்கரமாக நடக்குது. என்ன செய்ய கோபாலா, என்னை விட புத்தகங்களை கரையான்தான் வேகமாக படிக்குது. அது கூடவே போட்டி போட்டுக்கிட்டு நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நானாவது புத்தகங்களை படிக்க மட்டும்தான் செய்கிறேன், ஆனால் கரையான் கரைச்சி குடுக்குதே. ஆமாம், அதுக்கு நீ என்ன செய்கிற? மூஞ்சில துணியை கட்டிக்கிட்டு கரையான் மறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் வீட்டுக்குள்ளேயே முகமூடி கொள்ளைக்கார மாதிரி இருக்கேன். ஓ, அதான் இந்த வேஷமா? அது சரி அது சரி. இந்த புத்தகத்தை பாதுகாக்கிறோன்னு உன் உடல் நலத்தை கெடுத்துக்கிடாத, அதை பாதிக்க விட்டுறாத. இந்த புத்தகத்துல உயிர் இருக்கு. நான் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, என் புத்தகங்கள் உயிரோடு இருக்கணும். எல்லாம் சரிதான் வரதா. உன் காலத்துக்கு பிறகு உன் பிள்ளைகள் இதெல்லாம் அப்படி பத்திரமா பாதுகாப்பாங்களா? அதுதான் எனக்கு என்ன செய்யனே தெரியல கோபாலா. என் மகன் இந்த புத்தகத்தை காலி பண்ணுங்க, இந்த ரூமை யாருக்காவது வாடகைக்கு கொடுத்தா வாடகை பணமாவது கிடைக்கும்னு சொல்றான். இப்பவே இப்படி சொல்றானே, என் காலத்துக்கு பிறகு என்ன செய்ய போறானோ தெரியல கோபாலா. கோபாலா, எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, என் புத்தகங்களை மட்டும் எப்படியும் காப்பாத்திரு. நான் வேணும்னா என் புத்தகங்களை எல்லாத்தையும் என் காலத்துக்கு பிறகு உனக்கு உயிர் எழுதி வச்சிடுறேன். எப்படியாவது என் புத்தகங்களை காப்பாத்திரு கோபாலா.
புஸ்தக பிரியரா? பார்வதி, கொஞ்ச நாளா வரதன் என்கிட்ட ஃபோனில் பேசவே இல்லை. நான் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கிறதே இல்லை. முன்னெல்லாம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பான். என்னப்பா நீ அதிகம் படிக்கிறியா, கரையான் அதிகம் படிக்குதா அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி கேட்டேன்னா விடுவனா? என்கிட்ட கரையானால ஜெயிக்க முடியாது. கரையான சோழியை முடிக்கவே ஸ்பெஷல் டானிக் வாங்கி வச்சிருக்கேன். அதை போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டா கரையான் எல்லாமே க்ளோஸ். ஆனால் என்ன, நான் தான் 10 நாளைக்கு வீட்டுக்குள்ளே போக முடியாது. எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஒரே ஸ்மெல்லாக இருக்கும் அப்படிமா. அவன் கடைசியாக பேசுனது என் மனசுக்குள்ளே அப்படியே நிற்குது. ஹலோ ஹலோ கோபாலா, சீக்கிரம் என் வீட்டுக்கு வாயேன். என் உடல்நிலை போகிற போக்கே சரியில்லை. ப்ரெஷர் அடிக்கடி ஏறி இறங்குது. சுகரும் கட்டுக்குள்ளே இல்லை. ரொம்ப நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னே தெரியல. இந்த புத்தகங்களை எல்லாம் என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. இதையெல்லாம் ஏதாவது நல்ல நூலகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். கோபாலா, எனக்கு நீ தான் உதவி செய்யணும். வருதா கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. உடம்புக்கு ரொம்ப முடியலை. இப்போ புதுசாக வயிற்று வலி வேற. எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியாது. உங்களுக்கு எதையும் ரொம்ப மோசமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நரக வேதனையில் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் கோபாலா. பயப்படாத வருதா, நான் நேரில் உன்னை வந்து பார்க்குறேன், உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சீக்கிரமா, என்னை காப்பாற்றுறது கூட முக்கியம் இல்லை, என் புத்தகங்களை எப்படியாவது காப்பாற்றணும். சீக்கிரமா கோபாலா. காப்பாற்றுறேன் வருதா, வந்துடுறேன். அன்னைக்கு நான் என் நண்பன் வரதன்ட்ட பேசினேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். அவன் பேசின பிறகு நான் அவனை பார்க்கவே போகலை. எனக்கு என்னவோ தெரியல, கொஞ்ச நாளாக மனசு சரியில்லாமே இருக்கு. சார். யாரே? போஸ்ட். கொண்டாப்பா, கொண்டா. ஐயா, இந்த அட்ரஸ் தப்பாக இருக்குது. ஆனால் உங்கள் பேர் இருந்துச்சு. பார்த்த உடனே அது நீங்களாக தான் இருக்குன்னு கொண்டு வந்துட்டேன். அனுப்புனவர் பேர் வரதான்னு இருக்குது. உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறவங்க யாரும் அந்த பேரில் இருக்காங்களான்னு பாருங்கள். ஆமாப்பா, எனக்கு தான். இது என் நண்பன், அவன் கையெழுத்து தான். அவன் தான் ஃபோனில் பேசுவானே. ஏன் கடிதம் போட்டிருக்கான்? என்ன எழுதியிருக்கான்? அட, வழக்கம் போல தான். எப்படியாவது என் வீட்டில் இருக்கிற புஸ்தகங்களை காப்பாற்றிரு, அதை ஒரு நல்ல நூலகத்தில் கொண்டு சேர்த்துரு அப்படின்னு தான் எழுதியிருக்கிறான். ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்னடான்னா கடிதாசி போட்டிருக்கிறான். எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. வரதனை நேரில் போய் பார்த்துடணும். அப்போ நான் கிளம்பட்டுமா பார்வதி? சரி, அப்போ நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன, வரதன் வீட்டு முன்னாடி சாமியான பந்தல் போட்டிருக்கேன். ஐயோ, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வேற ஒட்டியிருக்காங்களே. வரதா, என்ன வரதா, நீ போயிட்டியா? வரதா, வாங்க அங்கிள், இப்பதான் வர்றீங்களா? அப்பா இறந்து 1 வாரம் ஆகுது அங்கிள். அப்பாவுக்கு என்னாச்சு? அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு. என்னப்பா, என்ன சொல்ற? புஸ்தகத்தை பாதுகாக்க வச்சிருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டாரு அங்கிள். என்ன? ஆமா அங்கிள், வெளியே தலை காட்ட முடியல. எதுக்கு தற்கொலை செஞ்சாருன்னு எல்லாரும் கேக்குறாங்க. மனசு சாகும் போது எங்களை நிம்மதி இல்லாம ஆக்கிட்டாரு அங்கிள். வயிற்று வலி தாங்க முடியாம மருந்த குடிச்சிருப்பானோ? மாடின்னு அங்கேயே அடைஞ்சு கிடந்தாரு. கடைசியில என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஆமா, ஏதாவது கடிதாசி எழுதி வச்சிருந்தாரா? நீங்க கேட்டது மாதிரி தான். போலீஸ்காரங்களும் லெட்டர் இருக்கான்னு கேட்டு உயிரை வாங்குறாங்க. வீட்டோட நிம்மதியா போயிடுச்சு அங்கிள் இவரால. அப்படிலாம் பேசாத தம்பி. சரிப்பா விடு. இந்த விசேஷம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் அங்கிள். சரி, நிறைய புஸ்தகங்கள் வச்சிருந்தானே, அதெல்லாம் என்னாச்சு? அதுதான் பெரிய பிரச்சனை. அதை பார்க்கும்போது அப்படியே ஆத்திரமா வருது. எல்லாம் இந்த புத்தகத்தால வந்த வேணை. இன்னைக்கு வேலையா பழைய பேப்பர் கடைக்காரன் தான் கூப்பிட்டேன். ஒரு புத்தகம் விடல அங்கிள், எல்லாத்தையும் போட்டுட்டேன். என்ன தம்பி, என்ன சொல்ற? ஆமா அங்கிள், இந்த புத்தகம் இல்லாம இருந்திருந்தா இந்த ரூமை வாடகைக்காவது விட்டுருக்கலாம். ஒரே கரையான் தொந்தரவு. இந்த ரூமே நாசமா போச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? அவர் உயிரோட இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பண்டம் கூட வாங்கி கொடுக்க மாட்டார் அங்கிள். எப்போ பார்த்தாலும் புத்தகம்னு வாங்கி குமிச்சு இப்ப அந்த ரூமையே மண்ணாக்குனது தான் மிச்சம்.
தம்பி என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத மனுஷனா போய் சேர்ந்துட்டார். கடைசியில் பழைய புத்தக கடைக்காரன் கூட எடைக்கு தான் பைசா தந்தான். அதை வச்சு இந்த ரூமுக்கு பெயிண்ட் கூட அடிக்க முடியாது அங்கிள். தம்பி தம்பி எந்த கடையில இடைக்கு போட்டீங்க? அது எதுக்கு அங்கிள் உங்களுக்கு? இல்ல தம்பி கேட்கல, சொல்லு எந்த கடையில போட்டீங்க? இந்த விசிட்டிங் கார்டை கடைக்காரன் கொடுத்துட்டு போயிருங்க. என்னங்க? சரி தம்பி, நான் வர்றேன். ஐயா ஐயா, வரதன் சாருக்கு என்னாச்சு? போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்கே. நீங்க யாரு தம்பி? என் பேர் சந்திரன். நான் அவர்கிட்ட ஒரு உதவிக்காக வந்தேன் சார். தம்பி, எப்போதும் அவர் நமக்கெல்லாம் உதவி செய்வார். இப்போ நாம தான் அவருக்கு ஒரு உதவி செய்யணும் தம்பி. அவர் தெய்வமாக மதித்த 2000 புஸ்தகத்தை வாங்கி ஏதாவது ஒரு நல்ல நூலகத்தில் ஒப்படைக்கணும் தம்பி. புத்தகமா? எனக்கு ஒன்றும் புரியலையே சார். நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார், நான் செய்கிறேன். தம்பி, இந்த விலாசத்துக்கு உடனே போகணும். சரிங்க சார், போகலாம். சபாஸ் தம்பி, 10 நிமிஷத்தில் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்போவே ஓடி போய் கடையில் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். சார், வரதன் சார் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த புத்தகம்லாம் என்னாச்சு? சார், அத்தனை புத்தகமும் சூப்பர் புத்தகம் சார். வேனை விட்டு இறக்கவே முடியல. அப்படியே புத்தம் புதுசாக அழுக்கே இல்லாமல் இருந்து அதான் நேராக அரவ மிஷினுக்கு அனுப்பிட்டேன் சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஐயோ, அந்த புத்தகம்லாம் என் நண்பனோட உயிர் சார், என் நண்பனோட உயிர். அதை போய் அரவ மிஷினுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்கிறீங்களே சார்? ஐயோ மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ஐயா, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. ஐயோ, நான் ஒன்றுமே சொல்லலையே. என்ன தம்பி, இந்த மனுஷன் இப்படி மயங்கி சாயிறாரு? இந்த தண்ணி உடம்பு சரியில்லாத போல இருக்க, ஏதாவது ஆயிடக்கூடாதுயா. காரில் ஏற்றி ஆஸ்பத்திரி கூட்டு போங்கய்யா. ஐயா, இவரை பத்தி எனக்கும் ரொம்ப அதிகமா தெரியலையா. நானும் இப்பதான் அவரை பார்த்தேன். பழைய புத்தக கடைக்கு போகணும்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சு. ஐயோ பெரியவரே, ஐயா பெரியவரே. சார் இங்க பாருங்க சார் கண்ணு திறந்து பாருங்க சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க. ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டாரு. ஐயா என்னையா ஆச்சு? என் நண்பன் வரதன் உயிருக்கு உயிராக புஸ்தகங்களை சேர்த்து வச்சிருந்தான். அவன் பேசும்போதெல்லாம், கோபாலு என் புஸ்தகங்களை எப்படியாவது காப்பாத்திரும்பா. எல்லாருக்குமே உதவுவான். கிராமத்தில் இருந்து யார் உதவி கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வான். குறிப்பாக அரசு உதவி பெறுவது எப்படின்னு யார் கேட்டு வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் உதவுவான். ஓய்வு பெற்ற பிறகு கூட அந்தந்த அரசு அதிகாரிகிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். மனு எழுதி கொடுப்பான். இப்போ இந்த ஆன்லைன் வந்த பிறகு அதுக்கு வேண்டிய விஷயங்களை கூட ஒரு நெட் சென்டருக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வான். இவ்வளவு நல்லது செய்கிறவனுக்கு நோய் கொடுமை அவன் உயிரையே கொண்டு போயிட்டு, அவனுடைய ஒரே ஒரு ஆசை அவன் சேர்த்து வச்சிருந்த அந்த புஸ்தகங்களை பத்திரப்படுத்துறதான். அது மட்டும் நிறைவேறாமல் போயிருமோ அப்படின்னு தான் எனக்கு ஒரே பயமாக இருக்கு. ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. இவரை பற்றி கேள்விப்பட்டு நான் கூட எங்கள் ஊரில் விபத்தில் இருந்த ஒருத்தரோட குடும்பத்துக்கு அரசு நிதி கிடைக்க எதுவும் வழி உண்டான்னு கேட்கத்தான் வந்தேன். வந்த இடத்துல அவருக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, அவருக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கய்யா, நான் செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன். வரதன் சாகிறதுக்கு முன்னால் என்கிட்ட சொல்லியிருந்தான், கோபாலா, ஒருவேளை என் உயிர் போயிட்டாலும் என் புத்தகத்தை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி நூலகத்தில் கொண்டு சேர்த்துரு அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் இறந்தது எனக்கு தெரியாது. வரதன் தற்கொலை பண்ணிக்கிட்டதா அவன் மகன் சொல்கிறான். ஆனால் இவ்வளவு புத்தகங்களை சேர்த்து வச்சு அத்தனை புத்தகங்களையும் படித்து ஒரு அறிவு ஜீவியாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக தற்கொலைங்கிற முடிவுக்கு போகவே மாட்டான். இந்த கரையானுக்காக அவன் அடித்த மருந்து தான் தொடர்ந்து அவனுடைய உடம்பை பாதிப்புக்குள்ளாக்கி எப்படியோ அதனால தான் இறந்துருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா அவன் மகன் அந்த புத்தகத்தை எல்லாம் இடைக்கி போட்டுட்டான். இங்கே வந்து பார்த்தா அரவ மிஷினுக்கு அனுப்பிட்டேன்னு இந்த கடைக்காரர் சொல்கிறார். ஐயா, அரவ மிஷின் எங்கேயா இருக்குது?
சொல்லுங்க, நாங்கள் அங்கே போய் அந்த முதலாளி காலில் கையில் விழுந்து அந்த புத்தகங்களை காப்பாற்றிடுறோம் ஐயா. சரி, மணி என்ன? மணி 10 மணி ஆகுது. ஐயோ, மிஷின் அழைக்க ஆரம்பிச்சிருப்பாங்களே. ஐயா, அது என் நண்பனோட பொக்கிஷம்யா. அது அரவ மிஷினுக்கு போயிடக்கூடாது. ஃபோன் இருந்தா போட்டு கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா, நான் அதெல்லாம் சொல்ல முடியாதுயா. வித்துட்டேன், காசை வாங்கிட்டேன், என் வேலை முடிஞ்சிட்டு. நான் ஒன்றும் சொல்ல முடியாதுய்யா. ஐயா, ஃபோன் நம்பராவது தாங்க, நாங்கள் பேசி பார்க்குறோம். தம்பி, எங்கள் வியாபாரிகளை பற்றி உனக்கு தெரியாது. பிரச்சனை எதுவும் வந்துருமோன்னு பயந்து போய் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்கப்பா. அப்படின்னா அட்ரஸை சொல்லுங்கய்யா, நாங்கள் நேரில் போய் பேசுகிறோம். தம்பி, நான் அட்ரஸை தாரேன். என் பேரை அங்கே பயன்படுத்தக்கூடாது, சரியா? சரிங்கய்யா, சரி, நாங்கள் கிளம்புறோம். ஐயா, நீங்கள் காரில் ஏறுங்க, நம்ம எப்படியாவது இந்த புத்தகங்கள்லாம் காப்பாற்றிடுவோம். புத்தகம் வாசிக்கிறது போச்சு, புத்தக பாதுகாப்பு போச்சு. ஒரு நல்ல நூலகர் அவர் சேர்த்து வச்சிருந்த புத்தகம் அவர் இறந்து புதைக்கப்பட்ட குழியை மூடி காயறதுக்கு முன்னால் அரவ மிஷினுக்கு போயிட்டு. தம்பி, எங்கேயோ இருந்து என் நண்பன் வரதன் என் புத்தகத்தை காப்பாற்று, என் புத்தகத்தை காப்பாற்றுன்னு சத்தம் போடுற மாதிரியே இருக்கு. என் காதுக்கு அவன் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. தம்பி, எப்படியாவது அந்த புஸ்தகங்களை காப்பாற்றிடணும். கொஞ்சம் வேகமாக போ தம்பி. போகிறேன் சார், போகிறேன் சார். நண்பா, உடனே வர சொன்னிய, அப்போவே நான் வந்திருக்கலாம். உன்னை நேர்லையும் பார்த்துருப்பேன், பேசியிருப்பேன். ஒருவேளை என்ன பார்த்துருந்தா நீ உயிரை கூட விட்டுருக்க மாட்டேன். எல்லாம் போச்சே தம்பி. தம்பி, இன்னும் கொஞ்சம் வேகமாக போப்பா. என் மனசுக்குள்ள என் நண்பன் என் புத்தகத்தை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போப்பா. தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போ. ஐயா, அமைதியாக இருங்கய்யா, நான் போகிறேன், வேகமாக போகிறேன். நம்ம புத்தகத்தை நிச்சயமாக காப்பாற்றிடலாம் ஐயா. தம்பி தம்பி, 10 மணிக்கு மிஷின் ஓடிடும்னு சொன்னாங்களே, இப்போ 10:30 ஆயிட்டேன். பாத்தியா தம்பி, வியாபாரி அவ்வளவு புது புத்தகமாக இருந்துச்சு, அதான் அரவ மிஷினுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்கிறான் தம்பி. ஆனால் அந்த பாவி பழைய புத்தகம் கிடைக்காத அதை அனுப்பியிருக்கலாமே தம்பி. ஐயா ஐயா, நீங்கள் பொறுமையாக இருங்கய்யா. அங்கே பாருங்கள், ஒரு பெரிய கம்பெனி தெரியுது. அந்த போர்டு கூட நாம் தேடி வந்த போர்டு மாதிரி தான் தெரியுது பாருங்கள். வாசல் இந்த பக்கம் தான் இருக்குது. நான் வாட்ச்மேன் கிட்ட நம்ம சொல்லிட்டு கார்லேயே உள்ளே போயிடலாம் ஐயா. சொல்லு தம்பி, சீக்கிரம் சொல்லு தம்பி. வாட்ச்மேன் ஐயா, உள்ளே போகணும் ஐயா. ஐயா, கார் போக முடியாது போல், வாட்ச்மேனும் இருந்த மாதிரி தெரியலையே, ஆள் மட்டும்தான் போக முடியும் போல் தெரியுது. விடி தம்பி, நான் ஓடிடுறேன். ஐயா, மெதுவா ஐயா, மெதுவா. ஐயோ, இந்த மனுஷன் வயசான காலத்தில் இப்படி ஓடுறாரு. ஏற்கனவே மயங்கி விழுந்தாரு, திரும்பவும் ஓடுறாரு. இவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. மெஷின் வேறு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி, காரை விட்டுட்டு நம்மளும் பின்னாலேயே ஓடுவோம். புத்தகம் தானே அதுக்கு உயிராக இருக்க போகுதுன்னு நினச்சவங்க ஏராளம் பேர் உண்டு. ஆனால் இந்த புத்தகங்களெல்லாம் காப்பாற்றணும், வரதனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு ஓடுறாரே இந்த பெரிய மனுஷன். என்ன புத்தகத்துக்கு உயிர் இருக்குது போல, அதை புரிஞ்சவங்க கிட்ட தான் அது பேசும் போல இருக்கு. என்ன ஐயா, என்ன அவசரம்? கொஞ்சம் நில்லுங்க. உள்ள பெர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. நான் முதலாளியை பார்க்கணும். இல்லையா, அவரு அறவே முடியறதண்டியும் வெளியே வரமாட்டார் ஐயா. ஐயோ, அரவ மிஷினைத்தான் நிறுத்தணுமே. அது முடியாது ஐயா. ஏற்கனவே ஒரு தடவை மிஷின் ஓடி முடிஞ்சிட்டு இப்போ மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதை நிறுத்த முடியாதுயா. ஐயோ, எல்லாம் போச்சே. வரத சேர்த்து வச்ச வீடு வேணும், அவன் உழைப்புல வந்த எல்லாமே வேணும். ஆனா அவன் உயிருக்கு உயிரா நினைச்ச புத்தகங்களை மட்டும் தெருவில் விட்டுட்டாங்களே. என்ன செய்ய விட மாட்டேன். இந்த புத்தகத்தை எப்படியாவது காப்பாத்தாம விட மாட்டேன். இதோ நானே மிஷினை நிறுத்துறேன். ஐயா, ஓடாதீங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. ஐயோ
ஐயா ஓட அவர் பின்னால் அந்த வாட்ச்மேனும் ஓடுறாரு. இந்த வயசுக்கு இந்த ஓட்டம் உயிருக்கு ஆபத்தாக முடிச்சிடக்கூடாது. ஐயா ஐயா ஓடாதீங்க, நில்லுங்க ஐயா. ஐயா மெதுவா. யார் இந்த வயசான மனுஷன் இப்படி மூச்சரிக்க ஓடி வராரு? சரி, வெளியே போய் பார்ப்போம். ஐயா ஐயா ஐயா, மிஷினை நிறுத்துங்க, மிஷினை நிறுத்துங்க, புத்தகங்களை காப்பாத்துங்க. என்ன நடக்குதுங்க? இந்த வயசான ஆளு மயங்கிட்டாரு. முதல்ல அவர் முகத்துல தண்ணீர் தெளிச்சு எழுப்புங்க. என்ன வாட்ச்மேன்? ஐயா, இவங்க யாருன்னு தெரியல ஐயா. நான் எவ்வளவோ தடுத்தும் கேட்கல. உங்களை பார்க்கணும்னு ஓடியே வந்துட்டாங்க. ஐயா முதல்ல மிஷினை நிறுத்துங்க ஐயா. யாருப்பா? முதல்ல மிஷினை நிறுத்து. ஐயா மிஷினை நிறுத்தியாச்சு. ஐயா கண் விழிச்சு பாருங்க. ஐயா இங்க பாருங்க, மிஷினை நிறுத்தியாச்சியா. அவர் முகத்துல தண்ணீர் தெளிங்க. ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம். எதுக்கும் பக்கத்துல இருக்கிற டாக்டரை கூப்பிடுங்க. ஐயா ஐயா கண் விழிச்சு பாருங்க ஐயா. ஐயா இங்க பாருங்க. ஐயா 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 கண் விழிச்சிட்டாரு. ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயா ஐயா ஐயா, புத்தகத்தை காப்பாத்துங்க, புத்தகத்தை காப்பாத்துங்க. ஐயா, எந்த புத்தகத்தை ஐயா? இன்னைக்கு காலையில அரவிக்கு அனுப்புனாங்களே அந்த 2000 புத்தகம், அதை காப்பாத்துங்க ஐயா. ஐயா மிஷினை நிறுத்தியாச்சு. நீங்க வந்து பாருங்க, எந்த புத்தகம்னு எங்களுக்கு சொல்லுங்க. தம்பி தம்பி, புத்தகம் புத்தகம். தம்பி, உங்களை பார்த்தா என் மக மாதிரி இருக்கீங்க. என் நண்பன் வரவன் உயிருக்கு உயிரா 2000 புத்தகம் சேர்த்து வச்சிருந்தான். அவன் இறந்து போயிட்டான் தம்பி, அவன் இறந்து போயிட்டான். அந்த புத்தகங்களோட அருமை புரியாத அவன் மகன் அந்த புத்தகத்தை எடைக்கு போட்டுட்டான். அது புத்தகம் இல்லை தம்பி, என் நண்பனோட உயிர். அந்த புத்தகங்களை எல்லாம் ஏதாவது ஒரு நூலகத்தில் பயன்பாட்டுக்கு கொடுக்க சொல்லியிருந்தான். நான் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லாம் நடந்து போச்சு தம்பி. தம்பி, அந்த புத்தகம்லாம் எனக்கு வேணும் தம்பி. எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல தம்பி, நான் தர்றேன் தம்பி. தயவு செய்து அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயா அந்த 10 மணிக்கு ஓடின அரவ மிஷின்ல இந்த புத்தகங்கள்லாம் எதுவும் ஓடிரலையே. என்னையா அமைதியா இருக்கீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அந்த புத்தகங்கள் எல்லாம் அரவ மிஷின்ல போட்டு அரைச்சிட்டீங்களா என்ன? ஐயோ, என் நண்பன் புஸ்தகம், அவனோட அறிவு, அவனோட உழைப்பு எல்லாமே வீணா போயிட்டா. ஐயோ நண்பா, நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன் நண்பா. ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆகிட்டேன். ஐயோ, என்ன ஆவி மன்னிக்கவே மன்னிக்காது. பெரியவரே, முதல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த நாற்காலியில உட்காருங்க. வாட்ச்மேன், போய் ஐயாவுக்கு டீ வாங்கிட்டு வாங்க. அதுக்கு முன்னால அந்த ஃபேனை அவர் முகத்தை பார்த்து திருப்பி வைங்க. ஐயா, அந்த புத்தகத்துக்கு எதுவுமே ஆகலை. நீங்கள் தைரியமாக இருங்க. புத்தகம்லாம் ஒன்றுமே ஆகலையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த புத்தகத்துக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வரதா, நீ சொன்ன சொல்ல அப்படியே நான் காப்பாற்றிட்டேன். கடவுளே, ரொம்ப நன்றி. ஐயா முதலாளி, உங்களுக்கும் ரொம்ப நன்றியா. ஐயா ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. ஏற்கனவே 2 தடவை நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க. திரும்பவும் மயங்கிடக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருங்க ஐயா. மயங்க மாட்டேன், இனிமே நான் மயங்கி விட மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, என் நண்பன் விட்டுட்டு போன வேலை இருக்கு. இந்த புத்தகங்களை எல்லாம் காப்பாற்றி நல்ல ஒரு நூலகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அது வரைக்கும் நான் மயங்கவே மாட்டேயா. ஐயா ரொம்ப நன்றியா. ஐயா, என்னோட அப்பா எனக்கு 20 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. இந்த தொழிலை என் கையில் கொடுக்கும்போது எங்கள் அப்பா என்கிட்ட நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. அவர் என்கிட்ட அடிக்கடி சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? தம்பி, நல்ல புத்தகம் நல்ல நண்பர்களுக்கு சமம். அதனால நல்ல புத்தகம் எதுவும் வந்துச்சுன்னா அதை பிரித்து பழைய புத்தக கடை நண்பர்களுக்கு விற்பனைக்கு அனுப்பிடு. அது யாருக்காவது பிரயோசனப்படும். அந்த மாசத்துல வேற வழியில உனக்கு வருமானம் கிடைச்சா இது போன்ற புத்தகத்தை எல்லாம் இலவசமா நூலகத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அத மாதிரி இன்னைக்கு காலையில இந்த புத்தகங்களை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 2000 புத்தகம். அவ்வளவு புதுசு புதுசா நல்ல புத்தகங்கள். இதை கொண்டு வந்த லோடுமெண்ட்டை நான் கேட்டேன். ஓய்வு பெற்ற அதிகாரியோட புத்தகம் யா இது?
அவர் கடந்த வாரம் தான் இறந்தாரு, அவர் பையன்தான் இதை எடைக்கு போட்டாருன்னு சொன்னாப்ல. அப்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த புத்தகங்களை சேமிச்ச அந்த பெரியவர் ஒரு பெரிய மகானா இருப்பாருன்னு. அவரோட அருமை அந்த குடும்பத்துக்கு தெரியலைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவர் சேமிச்ச அந்த புத்தகங்களை எப்படியாவது காப்பாத்திரணும்னு முடிவு பண்ணி அதை எடுத்து தனியா தாயா வச்சிருக்கேன். அதோ பாருங்க, அந்த செல்ஃப்ல அந்த புத்தகங்கள்லாம் தனியா இருக்கு பாருங்க. வரதா, உன் புஸ்தகத்தை எல்லாத்தையுமே காப்பாத்திட்டேன். நீ சாகல வரதா, நீ சாகல. உன் உயிர் இந்த புத்தகத்துல தான் இருக்கு. இந்த புஸ்தகம் இருக்கிற வரைக்கும் உன் உயிர் அதுலயே இருக்கும். நான் காப்பாத்திட்டேன் வரதா, புஸ்தகங்களை பூரா நான் காப்பாத்திட்டேன் வரதா. ஐயா ரொம்ப நன்றி. நான் வந்த விஷயம் வேற, ஆனால் அதை விட ஒரு பெரிய நல்ல செயலுக்காக தான் வந்திருக்கேன்னு இப்போ புரியுது. என்னோட காரும் சரியான நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே புத்தகத்துக்கு உயிர் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பா ஒரு நூலகம் பல சிறைச்சாலைகளை மூடிடும்னு சொல்லுவாங்க. அதுபோலத்தான் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அறிவாளியை உருவாக்க அவங்க கிட்ட பேசும். அந்த புத்தகம் பேசும்போது அதை படிக்கிறவங்க பெரிய மகானா ஆயிடுவாங்க. இப்போ கூட பாருங்க, அந்த ஐயாவோட ஆன்மா அவரோட புத்தகத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதனால அது காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒருவேளை வேறு யாருக்கிட்டையாவது அது போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆகாது, அப்படிலாம் ஆகாது தம்பி. இந்த புத்தகத்துக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் உடனே கொடுக்குறேன். இந்த புத்தகங்களை எல்லாம் ஒரு நல்ல நூலகத்தில் ஒப்படைச்சாதான் என் நண்பனோட ஆத்மா சாந்தி அடையும் தம்பி. இங்க பாருங்க ஐயா, எங்க அப்பா சொன்ன மாதிரி தான், நல்ல வருமானம் வந்து லாபம் கிடைச்சா நல்ல புத்தகத்தை நூலகத்துக்கு அனுப்புன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மாதம் நல்ல வருமானம் தான். இந்த புத்தகத்தை நான் தரேன், நீங்கள் நல்ல நூலகத்துக்கு அனுப்பி வைங்க. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. வரதா, நான் உன் உயிரை காப்பாற்றிட்டேன் வரதா, உன் உயிரை காப்பாற்றிட்டேன். நான் உடனே இதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது புத்தகம் பேசுதடி நாடகம். எழுதியவர் முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்கள். இதில் பங்கேற்றோர் கோபாலகிருஷ்ணனாக தூத்துக்குடி எம் மகாராஜன், புத்தகப்பிரியன் வரதனாக சிந்தாமணி ஆர் டேனியல் ராஜதுரை, பேப்பர் கடை உரிமையாளராக தூத்துக்குடி அம்புரோஸ், கோபாலகிருஷ்ணனின் மனைவி பார்வதியாக தூத்துக்குடி பவானி, வரதனின் மகனாக கே காளிமுத்து, அறவை இயந்திர உரிமையாளராக ஸ்ரீவைகுண்டம் வே ராமச்சந்திரன், தபால்காரராக விஜய் ஸ்ரீனிவாசன், டிரைவர் சந்திரனாக எஸ் வில்பர்ட், காவலாளியாக நெல்லை ஜோதிபாசு பிடி ஆகியோர். அமைப்பு கே காளிமுத்து. அமைப்பில் உதவி எஸ் வில்பர்ட். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.